நம்மளோட ஃபினிஷர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம சிவம் துபே தான் வருவார். சிவம் துபே எப்படிப்பட்ட ஃபார்மில் இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். அவர் இருக்கிற ஃபார்மை வச்சு பார்த்தீங்கன்னா 4th டவுனில் வாய்ப்பு கொடுக்குறதா இல்லை ஃபினிஷர் தான் வாய்ப்பு கொடுக்குறதாருன்னு மேனேஜ்மெண்ட்டுக்கே டவுட் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் சிவம் துபே இந்தியாக்கான மாரி ஃபினிஷராக ஆடுறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தலை தோனி தான் வருவார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தோனி இந்த வருஷம் அதிக மேட்ச் ஆட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தோனி அதுமாரி முடிவு எடுக்க மாட்டார். தோனி சொல்கிறது தான் மேனேஜ்மெண்ட்டுமே கேட்பாங்க. ஏன்னா தோனி இல்லாமல் சிஎஸ்கே இல்லை, சிஎஸ்கே இல்லாமல் தோனி இல்லை. கண்டிப்பாக அவர் கடைசி 2 ஓவர் இறங்கி மாஸ் காட்டுவார்னு நம்புவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸாக ஓவர்டன் இல்லைன்னா ஹக்கீல் ஹுசேனுக்கு போவாங்க. பிச்சை பொறுத்து இவங்க 2 பேரில் யாருன்னு கேப்டன் அண்ட் கோச் முடிவு பண்ணுவாங்க. பேஸ் பவுலிங்க்கு சாதகமான பிச்சாக இருந்தால் ஓவர்டன் ஆடுவார். அதே ஸ்பின் பவுலிங்க்கு சாதகமாக பிச் இருந்துச்சுன்னா ஹக்கீல் ஹுசேன் ஆடுவார். செப்பாக்கில் எனக்கு தெரிஞ்சு ஓவர்டன் தான் ஆடுவார். லோ பிச்சர்ஸில் ஹக்கீல் ஹுசேனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் வீர் அண்டு கார்த்திக் சர்மா இவங்க 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக அது 90% பிரசாந்த் வீராக தான் இருக்கும். ஏன்னா அவர் பவுலிங் ஆப்ஷனும் கொடுக்குறாரு. கார்த்திக் சர்மா தோனி இல்லைனா தான் அவருக்கு வாய்ப்பே. தோனி ஒரு சில மேட்ச் ரெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக கார்த்திக் சர்மாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக 11ல் பிரசாந்த் வீர் ஆடுவார். இதுதான் சிஎஸ்கே டீமோட ஃபினிஷர்ஸ். 3 டீமுமே ஃபினிஷர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு எந்த டீமோட ஃபினிஷர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு தோணுதோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.